சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் உருவான ராயன் திரைப்படத்தை தனுஷ் அவர்களே இயக்கியிருந்தார். அதாவது ராயன் திரைப்படம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம் என்பதால் அவரே இயக்கி வருவதால இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மீது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது. அந்த எதிர்பார்ப்பை ராயன் திரைப்படம் பூர்த்தி செய்துள்ளது என்றுதான் சொல்லணும். கடந்த வாரம் வெளியான ராயன் திரைப்படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. தனுஷ் அவர்களுடைய திரைப்பயணத்துல அதிக பொருட்செலவில் உருவான இந்த திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் அதிகப்படியாக இருப்பதால் இந்த படத்திற்கு சான்றிதழுமே கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில கேள்விப்பட்ட தனுஷ் ரசிகர்கள் சற்று வருத்தத்தில் இருந்தனர். பொதுவாகவே சான்றிதழ் பெற்ற படம் என்றால் அந்த திரைப்படம் சுமாரான வசூலியை பெறும் என்பதால் தனுஷ் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கவலையில் இருந்ததாகவும், ஆனால் அந்த கவலையை போக்கும் வகையில் ராயன் திரைப்படத்துடைய வசூலுமே அமைந்திருக்கு. ராயன் திரைப்படம் வெளியான முதல் நாள்ல பாத்தீங்கன்னா 25 கோடி வசூலித்திருக்கு. அதைத் தொடர்ந்து கடந்த 8 நாட்கள்ல இந்த படம் பாத்தீங்கன்னா 100 கோடி வசூலை பெற்று சாதனையுமே படைத்திருக்கு. ஒரு சான்றிதழ் பெற்ற படம் 8 நாட்கள்ல 100 கோடி வசூலை பெறுவது இதுவே முதல் முறை என்பதும், இந்த மாதிரியான சாதனையை தனுஷ் அவர்கள் தன்னுடைய 50வது திரைப்படத்திலேயே நிகழ்த்தி வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவருடைய 2வது திருமணம் பற்றிய ஒரு தகவல் தற்பொழுது போயிட்டு இருக்கு. அதாவது அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது தனுஷ் அவர்களுடைய அப்பா கஸ்தூரிராஜா அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும், ஆனால் தனுஷ் அவர்கள் இன்னும் அவருடைய முடிவை கூறவில்லையா. மேலும் தனுஷ் அவர்களுடைய அண்ணான செல்வராகவனும் தற்பொழுது 2வது திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.